வணக்கம் ரிதி. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் கிட்டத்தட்ட 1100 நாட்களையும் தாண்டி 3 ஆண்டுகளையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகள் இரு தரப்பினர்கள் பேசி இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி அவ்வப்போது அவர்களிடம் உள்ள ஆயுதங்களை பலமாக பயன்படுத்தி இரு நாடுகளிடையே அவ்வப்போது ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி வருகிறார்கள். இரு தரப்பிலும் இருந்து ஆட்களும் ராணுவ வீரர்களும் ஆயுதங்களும் போன்றவை உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஒரு முக்கியமான செய்தி தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இருந்து ரஷ்ய அதிபர் புதின் நூலிலில் உயிர் தப்பியுள்ளார் என்ற ஒரு தகவல் தான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. இது இன்றோ நேற்றோ நடந்ததல்ல, கடந்த 20ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. ரஷ்ய அதிபர் குட்ஸ் என்ற பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது ஹெலிகாப்டரில் சென்று கொண்டிருக்கிறார். அப்போது அதன் வழியாக, அதாவது அந்த வான் வழியாக ஒரு ட்ரோன் வருவதை பார்த்திருக்கிறார்கள். உடனடியாக ரஷ்ய வான் பாதுகாப்பு படை அந்த ட்ரோனை இடைமறித்து தாக்கி அழித்துள்ளது. இதனால் நூலிடையில் ரஷ்ய அதிபர் அந்த ஹெலிகாப்டரில் இருந்தவரையே உயிர் தப்பியுள்ளார். தற்போது இந்த சம்பவம் உக்ரைன் ரஷ்யா இடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு படையை கொண்ட ஒரு ரஷ்யாவின் வான் பகுதியில் உக்ரைனின் ட்ரோன் எப்படி வந்தது, அப்போது ரஷ்யாவின் பாதுகாப்பு தோல்வியடைந்து விட்டதா என்பது போன்ற பல கேள்விகள் தற்போது ரஷ்யாவில் எழுந்திருக்கிறது. ஒரு உச்சகட்ட பாதுகாப்புடைய ஒரு அதிபரின் ஹெலிகாப்டரையே உக்ரைன் ட்ரோன் வந்து தாக்க முயற்சிக்கிறது என்றால் அப்போது ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு மையம் தோல்வி அடைந்து விட்டதா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது. இருந்தாலும் இது தொடர்பாக உக்ரைன் எந்த ஒரு முடிவையும் சொல்லவில்லை. இருந்தாலும் உக்ரைனின் ட்ரோன் என்பது மட்டும் உறுதியாக 100% ரஷ்ய பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதி செய்துள்ளார்கள். இந்த நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு குறித்து இந்த கேள்வி எழுந்துள்ள நிலையில் உக்ரைன் இதற்கு அமைதி காத்து வருவது உலக நாடுகளிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.